தற்போதைய அரசாங்கம் பலமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கி தருவோம் என்ற வாக்குறுதி பத்திரத்தின் பேரிலேயே ஆட்சிக்கு வந்தது. எனினும் பலமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு பதிலாக வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் உருவாக்கி வருகிறது. அவசரமாக மின் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கடந்த தேர்தல் பிரசார மேடைகள் ஒவ்வொன்றிலும் தற்போதைய ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் 9,000 மின்சார கட்டணத்தை 6,000ஆகவும் 3,000 மின்சார கட்டணத்தை 2,000ஆகவும் 33 வீதத்தால் இவற்றை குறைப்போம் என முழங்கினர். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேடைகளில் பிரஸ்தாபித்த வாக்குறுதி முழக்கங்களை மறந்துவிட்டு இன்று நாளையே மின்சார கட்டணத்தை 11.57 வீதத்தால் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் பெற்ற மக்கள் ஆணையை இன்று காட்டிக் கொடுத்து வருகின்றனர் என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மின்சார கட்டணங்களை இவர்கள் குறைப்பதாக கூறியதால் தான் இந்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஜனாதிபதி இதை பிரசித்தமாக வெளிப்படையாக கூறியிருந்தார். ஆனால் இன்று மக்கள் ஆணையால் ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்கள் வழங்கிய ஆணையை ஏன் இவ்வாறு காட்டிக் கொடுத்து வருகிறீர்கள் என்று இன்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நாட்டில் மின்சார நுகர்வோரின் மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளன. ஆளும் தரப்பினர் மின்சார நுகர்வோருக்கு வழங்கிய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையையும் முற்றிலுமாக மீறியுள்ளனர். பொய்கள், ஏமாற்றுக்கள் மற்றும் வாக்குறுதிகளை மீறல் என இந்த அரசாங்கம் மின்சாரத்தை நுகரும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இன்று அவர்களை உதவியற்றோர் நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது நல்ல விடயமாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இரு தரப்பினரும் ஒருமித்த அரசியல் கொள்கையில் இருந்தவர்கள், தற்போதும் அதே கொள்கையுடன் பயணிப்பவர்கள். எனவே அவர்கள் இணைவது ஜனநாயக அரசியலுக்கு நல்லது எனவும் நாமல் ராஜபக்ச கூறினார். இதேவேளை அரசாங்கத்தின் காலை வாருவதற்கு நாம் உட்படவில்லை, மாறாக தமது காலை தாமே வாரிக்கொள்ளும் வகையிலேயே அரசாங்கத்தின் செயற்பாடு உள்ளது எனவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பயணிப்பதற்கு சஜித் பிரேமதாச முன்வர மாட்டார். ஏனெனில் சஜித் தனி வழி பயணத்தை விரும்புபவர் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் மானபெரும தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலிலேயே அஜித் மானபெரும வேட்புமனு தாக்கல் செய்தார். எனினும் கடைசி நேரத்தில் தேர்தலில் இருந்து ஒதுங்கினார். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார். அக்கட்சி ஊடாகவே தற்போது அரசியல் பயணத்தை தொடர்கின்றார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவுடன் சஜித் பிரேமதாச இணைந்து செயற்படுவார் என நான் நம்பவில்லை. ஏனெனில் டீம் ஒர்க் என்றால் என்னவென்று சஜித்துக்கு தெரியாது. அதனால் தான் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுக்கு கூட அவர் தனித்து வந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது இணைந்து செயற்பட வேண்டும் என சஜித்திடம் கூறினேன். இதனால் தான் என்னை அமைப்பாளர் பதவியிலிருந்து தூக்கினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்தால் கூட டீம் ஒர்க்கிற்கு சஜித் இடமளிப்பாரா என நான் கருதவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வெளியேறிய நான் மீண்டும் அக்கட்சியில் இணையும் எண்ணம் இல்லை எனவும் அஜித் மானபெரும தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்வி பொது வலு பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மொட்டு கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச என்று அவரிடம் வினவப்பட்டது. யார் என்று வினவப்பட்ட அந்த கேள்விக்கு நாமல் ராஜபக்ச பதிலளித்தார். இது தொடர்பான அறிவிப்பை உரிய நேரத்தில் தலதா மாளிகையில் வழிபட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என்று நாமல் கூறினார். ஹம்பாந்தோட்டையில் இருந்தாலும் கொழும்பில் இருந்தாலும் எமது கட்சிக்குரிய ஆலோசனை வழங்கி கட்சியை மஹிந்த ராஜபக்ச வழி நடத்துவார். அரசாங்கத்தின் காரை வாருவதற்கு நாம் முற்படவில்லை. தமது காரை தாமே வாரிக்கொள்ளும் வகையில் தான் அரசாங்கம் செயற்படுகிறது. தரம் 6 மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்திட்டத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பில் தெளிவான விசாரணை அவசியம் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார்.